வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர் மகாலிங்கம். நம்ம சேனல் ட்ராவல் வித் எஸ்எம். ஆக்சுவலாக கொஞ்சம் நடுவில் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு மேலாச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் வேலையினால் வீடியோ போட முடியல. இனி இந்த தாமதமும் இந்த கேப்போ இருக்காது. இனி உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்னிலேருந்து ஒரு புது சீரிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த புது சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருத்தவங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்கள்ல, ஒரு மாதத்துக்கு 20,000 15,000க்கு மேலே 20,000 அந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆனால் கிரெடிட் கார்ட்ஸ் எந்தெந்த பேங்க்கு எந்தெந்த கிரெடிட் கார்டு தருவாங்கங்கிற ஒரு புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது எல்லாமே ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டாக இருந்தாலும் இந்த கார்டில் ஒரு சின்ன வேல்யூ ஃபார் மணி இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய கார்டு இருக்குல்ல, இன்ஃபினா, அப்புறம் டைனஸ் கிளப்பு, அதாவது டிசிபி மெட்டல்பாங்க, டைனஸ் கிளப் பிளாக்கு, இந்த மாதிரி கார்ட்ஸில் இருக்க வேல்யூ அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சின்ன சின்ன லான்ச் ஆக்சஸ்ஸு, ஒரு பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன், சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்க கார்டாக, பெனிஃபிட்ஸ் இருக்க கார்டாக நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். என்ட்ரி லெவல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சேலரி ஒரு 15,000 20,000 இருந்தாலே போதுங்கிற அளவுக்கு இருக்க ஒரு கார்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார்டு ஒரு ஸ்பெஷலான கார்டு. பிகாஸ் இந்த கார்டோட வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த கார்டோட ஃபீச்சர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இந்த கார்டோட வீடியோவை எடுத்துகிட்டே வந்தேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார்டு ஏயு பேங்க்கோட ஏயு ஸ்பாண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை ஏன் நான் சொன்னேன்னா, இது ஒரு ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ யூபிஐலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டோட மெயின் யூஎஸ்பி என்னென்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 1% கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன் பெருசோ சிறுசோ, ஆனால் உங்களுக்கு எவ்ரி டைம் 1% டிரான்சாக்ஷன் கேஷ்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வரவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க, இந்த மாதம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க, ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான 100 ரூபா செலவு பண்ணுறீங்க, 100 ரூபா கிரெடிட் கார்டு மூலிமா செலவு பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணியோ இல்லை கார்டை பிஓஎஸ் மிஷினில் ஸ்வைப் பண்ணாலும் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 1 ரூபா கேஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும், விச் இஸ் 1%. ஸோ இப்போ பார்த்து நான் சொன்ன மாதிரி கேஷ்பேக் ஆன் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ், அட்ராக்டிவ் மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸு. அதுக்கப்புறம் ஏயு 0101 ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த கார்டோட இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, சொன்ன மாதிரி 1% கேஷ்பேக் ஆன் ஆல் யூபிஐ டிரான்சாக்ஷன் மேட் வயா எனி யூபிஐ சேனல். நீங்கள் கூகுள் பேவோ, ஃபோன்பேவோ, பேடிஎம்மோ, பிம்மோ இது மூலியமாகவும் நீங்கள் இந்த கார்டை ஆட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் 1% கேஷ்பேக்கும். அப்புறம் 1% கேஷ்பேக் ஆன்லைன், இகாம்னா ஆன்லைனு, அப்புறம் பிஓஎஸ்னால் இந்த நான் சொன்ன ஸ்வைப் மிஷினு, கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட், டேப் அண்ட் பே இருக்குல்ல, இது மூலிமா நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் 1% கேஷ்பேக் கிடைக்கும். சிறுசோ பெருசோ உங்களுக்கு எப்படினாலும் கேஷ்பேக் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா, ஃபியூவலுக்கு, ரெண்ட்டுக்கு, கவர்மெண்ட், எஜுகேஷனு, கேஷ் வித்ட்ராயலு, இஎம்ஐ, இன்சூரன்ஸு, இதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் வாங்கிக்கலாம். 1% 500 ரூபாய்க்கு 1%னா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் வாங்கிக்கலாம். நம்ம எல்லோரும் 50,000 ரூபாய்க்கு மேலே ஸ்வைப் பண்ண மாட்டோம், அவ்வளோலாம் ஸ்வைப் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு நம்ம சேலரி ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம மாதத்துக்கு 50,000லாம் பண்ண போகிறதில்ல. மாதத்துக்கு ஒரு 5,000 பண்ணாலும் நமக்கு ஒரு 50 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கு உண்டான காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த காயின்ஸ் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபியூவல் சர்சார்ஜ் வேவியர் 1%. நீங்கள் எப்பயுமே கிரெடிட் கார்டில் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்சார்ஜ்னு சொல்லி ஒரு 1% போடுவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வேவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. 400லேருந்து 5,000 ரூபாய்க்குள்ளே போட்டிங்கன்னா வே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுவும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு 100 ரூபா வரைக்கும் வே ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் 100 ரூபா மீன்ஸ் 10,000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்சார்ஜ் கிடையாது. 10,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டால் உங்களுக்கு சர்சார்ஜ் இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு. நான் சொன்னேன் பாருங்கள், காயின்ஸ், ஏர்ன் காயின்ஸ், நெவர் எக்ஸ்பைரிங் காயின்ஸ் வித் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ். இந்த காயின்ஸ் எக்ஸ்பைர் ஆகாதான் நீங்கள் ஒவ்வொரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ. அதாவது இது எந்த ஆப்பில் பண்ணால், ஏயு 0101 ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அதில் எனேபிள் பண்ணி ஸ்கேன் பே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 5 காயின்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ண போகிற முதல் டிரான்சாக்ஷனுக்கு 500 காயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 5 காயின்ஸு, முதல் டிரான்சாக்ஷனுக்கு 500 காயின்ஸ். மறந்துடாதீங்க, எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு 5 காயின்ஸ். அது 15 ரூபாயா இருக்கலாம், 20 ரூபாயா இருக்கலாம், 30 ரூபாயா இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு தடவை கார்டில் காஃபி குடிக்கிறீங்க, 15 ரூபா, 20 ரூபா காஃபி குடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 5 காயின். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு போய் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று வாங்குகிறோம், அதுக்கு ஒரு 10 ரூபானா அதுக்கு ஒரு காயின், அதுக்கு ஒரு 5 காயின். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு 5 காயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி லெவல் கார்ட்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம், டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸ் இருக்குது.
நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கு 30,000 செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். அதாவது ஒரு மாதத்துக்கு 10,000, 3 மாதத்துக்கு 30,000. ஒரு மாதத்துக்கு 10,000 செலவு பண்ணிங்கன்னா கன்சிக்யூட்டிவாக அது 3 மாதம் அந்த குவார்ட்டர் ஃபுல்லாக செலவு பண்ணிங்கன்னா அடுத்த இதில் வந்து உங்களுக்கு 2 லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். உங்களுக்கும் சரி, ஆட் ஆன் கார்டு ஹோல்டர் இருக்காங்களா அவங்களுக்கும் லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ், ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியம். ரயில்வே லான்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய எந்த கிரெடிட் கார்ட்ஸுமே உங்களுக்கு ரயில்வே லான்ச்சஸ் தரவே மாட்டாங்க. ஆக்சுவலாக உண்மை அதுதான். பல கிரெடிட் கார்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கூட கிடைக்குமே ஒழிய அந்த ரயில்வே லான்ச் ஆக்சஸ் வந்து ரொம்ப குறைவான கார்டு. என்ன கார்டுனா எஸ்பிஐ, ஐஆர்சிடிசி, அதுக்கப்புறம் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் இவங்களே ஏஐயோட எக்ஸிகோன்னு ஒரு கார்டு, அந்த மாதிரி கார்டில் மேபி உங்களுக்கு ரயில்வே லான்ச்சஸ் கிடைக்கலாமே ஒழிய மற்ற பெருசாக எந்த கார்டு ரயில்வே லான்ச்சஸ் கிடைக்காது. ஆனால் இதில் உங்களுக்கு ரயில்வே லான்ச்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ சாரி, டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து ப்ரைமரி கார்டு ஹோல்டருக்கு மட்டும்தான், ஆட் ஆன் கார்டுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கு 30,000 செலவு பண்ணிங்கன்னா அடுத்த இதில் 2 லான்ச் ஆக்சஸ் நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அது ஒரு குவார்ட்டருக்கு. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதத்தில் நீங்கள் 30,000 செலவு பண்ணிங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்குள்ளே 2 வாட்டி லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏப்ரல், மே, ஜூன் ஒரு 30,000 செலவு பண்ணிங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்போ ஒரு 2 லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரயில்வே லான்ச் ஆக்சஸ்க்கு அந்த மாதிரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ்க்கு வந்து அந்த மாதிரி எந்த ஸ்பெண்டு க்ரைட்டீரியாவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக போகலாம், ஸ்வைப் பண்ணலாம், தாராளமாக வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2 லான்ச் ஆக்சஸ் எவ்ரி குவார்ட்டர் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, ஆட் ஆன் கார்டு ஹோல்டர்ஸுக்கும் இதே ஒரு குவார்ட்டருக்கு 2 ரயில்வே லான்ச் ஆக்சஸும் என்ஜாய் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லான்ச் ஆக்சஸ் வந்து வெறும் 2 ஊரில் தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையும் மதுரையிலையும் தான் இருக்குது. ரயில்வே லான்ச் ஆக்சஸை பற்றி உங்களுக்கு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. அதுக்கப்புறம் வந்து இது கார்டு லயபிலிட்டி கவர் நம்ம பார்ப்போம்ல, எப்பவுமே நம்ம கார்டோடைய ஒரு இன்சூரன்ஸ் வருங்களே. ஸோ கார்டோட இன்சூரன்ஸு, அப்புறம் கன்வீனியன்ஸ் அண்ட் பே, கான்டாக்ட் லைட்ஸ் பேமெண்ட் இருக்கு பாருங்கள், டேப் அண்ட் செக்யூர்லி பே பார்ட்டிசிபேட்டிங் மர்ச்சன்ட்ஸ் ஃபார் அமௌண்ட் ஆஃப் 5,000 வித்தவுட் என்டரிங் எ பின்னு, அப்புறம் எக்ஸ்பிரஸ் இஎம்ஐ. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2,000 ரூபாய்க்கே இஎம்ஐ இருக்குது. 2,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே, ஒரு ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலோ, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலோ உங்களுக்கு இஎம்ஐயாக அதை ஸ்மார்ட் எக்ஸ்பிரஸ் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் தெரியும், உங்களுக்கு நான் எப்பயுமே இஎம்ஐயாக வாங்குறது அட்வைஸே பண்ண மாட்டேன். இஎம்ஐ என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்க காசை மட்டும் யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி பொருள் வாங்கினோம்னா அது நமக்கு தான் லாபம். நம்மகிட்ட இல்லாத காசை ஸ்வைப் பண்ணி அது இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணோம்னா அது பேங்க்காரனுக்கு தான் லாபம். நம்ம இவ்வளவு லான்ச் ஆக்சஸ்ஸு, காயின்ஸு, பாயிண்ட்ஸு இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம என்ஜாய் பண்ண தான் பார்க்கணுமே ஒழிய பேங்க்காரனுக்கு அதிக வட்டி கட்டி அவனை பணக்காரனாக்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம அது எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நல்லது. நானும் ஒரு காலத்தில் கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு தொடக்கூடாத விஷயமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ நான் 2-3 வாட்டி ஃப்ரீயாக ரூம்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி கேஷாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட்டில் வர வச்சுருக்கேன். ஷாப்பிங் போயிருக்கேன், கூப்பன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், வவுச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஆட் ஆன் கார்ட்ஸ்க்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆட் ஆன் கார்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கிடையாது. இந்த கார்டுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கார்டோட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 299 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ 300 ரூபா. கார்டோட இது எவ்வளோ வரும்னா ஒரு 350 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். 350, 355 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஒரு வருஷத்துக்கு கார்டு ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியா இதான் ஆக்சுவலாக முக்கியம். 21 to 60 வயசு கீழே இருக்கவங்க, இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கவங்க. ஆக்சுவலாக முன்னாடி நீங்கள் ஒரு பாயிண்ட் வரும், நீங்கள் வெறும் 10,000 ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்கினாலே போதும், ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கார்டு கிடச்சிரும். உண்மை அதுதான். இந்த சேலரி, இந்த கார்டோட மெயினான கீ பாயிண்ட்டே நீங்கள் ஒரு ஆள் 10,000 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினாலே போதும், சேலரி ஸ்லிப் இருக்க ஆள் இந்த கார்டை தாராளமாக வாங்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கார்டு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலே இந்த கார்டு உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த காயின்ஸ் இருக்குல்ல, நான் காயின்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குங்களா? காயின்ஸு, ஏயு காயின்ஸு. இந்த காயின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காயின்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காயின்ஸை என்னால் இதை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயின்ஸை வச்சு நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஏயு வெப்சைட்லேயே அவங்களே ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு 10,000 காயின்ஸ் சேர்த்திங்க, 11,000 காயின்ஸ் சேர்த்திங்கன்னா போட் ஏடோப்ஸ் வாங்கலாம். 7,000 காயின்ஸ் வாங்கினா இது வாங்கலாம். நிறைய பொருளுக்கு ஆக்சுவலாக இதில் நான் நிறைய பொருள் பார்த்தேன். உங்களுக்கு தேவையான பொருள், போட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு 5 காயின்ஸை சேர்ப்போது. அந்த 5 காயின்ஸை சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தாராளமாக இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு பொருளாவோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஆக்சுவலாக சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க காசை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க, டீ கடை, காஃபி கடை எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யாரும் பாயிண்ட்ஸோ எதுவும் கொடுக்க போகிறதில்ல.
ஆனால் கிரெடிட் கார்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஏறுது. அது சிறுசாக சேர 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 அது ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அறியாமல் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவையான பொருளை ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ். ஒரு 60 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 60 ஏர்போர்ட்டு, இந்தியாவுக்குள்ளே இருக்க 60 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். இது வந்து ரயில்வே லான்ச் ஆக்சஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ ரயில்வே லான்ச் ஆக்சஸ் வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தம் 13 லான்ச் ஆக்சஸ், 13 லான்ச் இருக்குது. அதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னை, அப்புறம் வந்து மதுரை, இது 2 தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்க லான்ச் ஆக்சஸ். ஸோ இதை தவிர்த்து நமக்கு பெருசாக லான்ச் ஆக்சஸ் எங்கேயுமே தேவைப்பட போகிறதில்ல ரயில்வேயை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 hours என்ட்ரி. நீங்கள் ரயில்வே லான்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 hours என்ட்ரி, ஏசி, உள்ளே போனால் ஃப்ரீ டீ காஃபி, அப்புறம் வந்து நீங்கள் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போனால் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுக்கு போனால் லஞ்சு, டின்னருக்கு போனால் டின்னர், ஏதாவது ஒரு மீலு, பஃபெட்டு, ஸ்நாக்ஸு, ஃப்ரீ ஒய்ஃபை, பேப்பர், மேகசினில் அந்த சேர்லாம் அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், உட்காரதுக்கே அவ்வளோ நல்ல குஷனாக நல்லா இருக்கும், புஸ் புஸ்ன்னு. ஸோ ரயில்வே லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கார்டை வந்து ரொம்ப கம்மி சேலரி வாங்குறவங்க, ஆர் என்ட்ரி லெவல் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தவங்க, இல்லை சேலரி வந்து கம்மி, நம்ம கிரெடிட் கார்டு கிடைக்குமான்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கார்டை தாராளமாக வாங்கலாங்க. ரொம்ப நல்ல கார்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான பொருளை தேவையான நேரத்தில் மட்டும் வாங்குங்க, மறந்துடாதீங்க எப்பயுமே. ஏன்னா நம்ம பணம் நம்ம தான் பார்த்து செலவு பண்ணணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல் இப்போ தான் க்ரோ ஆகிற ஒரு சேனல். ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் நம்ம மேலும் மேலும் புது வீடியோ போட்டு வளர முடியும். ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.